சுவாமி விவேகானந்தருடைய வாழ்வில் இருந்து ஒரு சில சம்பவங்கள் காண்போம். நரேந்திரனிடம் இருந்த உயர் பண்புகளில் ஒன்று அவனுடைய சிறந்த நினைவாற்றல். எதையும் உடனே புரிந்து கொள்கின்ற தன்மை. அதனால் அவன் தனது பாடங்களை மிக எளிதாக கற்றுக்கொண்டான். அதன் பயனாக தேர்வுகள் அனைத்திலும் சிறப்பாக எழுதி முதல் நிலை மாணவனாக வந்தான். நரேனின் தாய்மொழி வங்காளம் என்றாலும் இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் மிக சரளமாக பேசவும் வன்மை மிக்க நாயகனாக திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, நரேன் சமஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் மிக அருமையான கவிதை, கட்டுரைகள் எழுதுவார். இந்த மொழி ஆளுமையே பிற்காலத்தில் அவர் அமெரிக்காவில் ஆங்கில ஆன்மீக சொற்பொழிவுகள் பல நிகழ்த்தி மேலை நாட்டவர்களின் மனதை கொள்ளை கொள்ள வைத்தது என்றால் மிகையாகாது. சமஸ்கிருதம், ஆங்கிலம், வரலாறு ஆகிய பாடங்கள் நரேனுக்கு மிகவும் பிடித்தமானவையாகும். நரேன் தான் தன்னுடைய 18வது வயதில் 1879 ஆண்டில் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 1884 ஆண்டு தம்முடைய 23ஆம் வயதில் BA பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றார். நரேன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது பல்வேறு பாடங்களை சார்ந்த நூல்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். அப்பொழுது மாணவனாக இருந்த பொழுது பேராசிரியர்களும் மற்ற நண்பர்களும் மாணவர்களும் நரேனின் அறிவாற்றலை புகழ்ந்து கொண்டே இருந்தனர். நரேன் உண்மையிலேயே ஒரு மேதாவி, மாமேதை. நான் உலகில் பல நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளேன். ஆனால் நரேனுக்கு இணையான திறமைகளும் தகுதிகளும் வாய்க்கப்பெற்ற ஒரு மாணவனை ஜெர்மனியில் பல்கலைக்கழகங்களில் கூட என்னால் பார்க்க முடியவில்லை. நரேனின் தன் வாழ்நாளில் மகத்தான சாதனை செய்ய போகிறான் என்று புகழ்ந்து தள்ளினார் அவனது ஆங்கில பேராசிரியர் வில்லியம் ஹேஸ்டி என்பவர்.